இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நிறைய விஷயங்கள் வந்து பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு போய் பெண்கள் நிக்கிறப்ப ஓசின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாதுகாப்பு கிடையவே கிடையாதுங்க. ஸோ எல்லா சூழ்நிலையிலையுமே நீங்கள் வந்து இது பெண்களை டைரெக்டாக பாதிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட ஏதாவது ஒரு விதத்தில் இன்டைரக்டாக பெண்களை மட்டும்தான் பாதிச்சிட்ருக்கு இந்த 5 ஆண்டு காலமாக. டெய்லியும் போய் பேசுகிறப்போ நான் உங்களுக்கு 5000 ரூபா கொடுத்துருக்கேன், 5000 ரூபா கொடுத்துருக்கேன். அதாவது இந்த 5 வருஷமாக இவங்க படாத படலாம் மறந்துடுவாங்க. இப்போ இருக்கிற அந்த உணர்வை யூஸ் பண்ணி அதை ஓட்டாக மாற்றுறது, இதுதான் அந்த ட்ரிகர். தலைமை இல்லாத ஒரு தமிழக காவல்துறை, விஷம் ஊறிய தமிழ்நாடு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் பெண்கள் கடும் மன உளைச்சலில் உள்ளனர். கடந்த சட்டசபை தேர்தல் நேரத்தில் திமுக அளித்த வாக்குறுதிகளை ஆட்சிக்கு வந்த பின் அவர்கள் நிறைவேற்றவில்லை. மக்கள் நலத்திட்டங்களுக்கும் அருமையான பெயர் சூட்டுவதில் காட்டும் அக்கறையை அவற்றிற்கு செயல் வடிவம் தருவதிலும் காட்டினால் மக்கள் பலனடைவர் என கோவையை சேர்ந்த கவிதாராஜன் கூறினார். இந்த 5 ஆண்டு டிஎம்கே ஆட்சியில் கண்டிப்பாக மன அழுத்தத்தில் இருக்கிறது வந்து பெண்கள் தாங்க. ஏன்னா பெண்கள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சம்பவத்தினால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்கான சூழல்னு ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் ஏறிடுச்சு. இவங்க வீட்லேயே இருக்காங்க, இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தில் வச்சு இவங்க தான் குடும்பத்தை வந்து நடத்தணும். அப்போ வந்து கரண்ட் பில் ஏறுது அப்படிங்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து இவங்களோட பட்ஜெட்டில் இடிக்கும். இது ஒரு பிரச்சனை. டாஸ்மாக் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் எப்படி போயிட்டுருக்கு, போதைப் பொருள்லாம் எந்த அளவுக்கு ஆறுமாறு ஓடிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ அதுவும் வந்து மனநல யாரை பாதிக்கும் அப்படின்னா பெண்களை தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு போய் பெண்கள் நிற்கிறப்ப ஓசின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாதுகாப்பு கிடையவே கிடையாதுங்க. ஸோ எல்லா சூழ்நிலையிலையுமே நீங்கள் வந்து இது பெண்களை டைரெக்டாக பாதிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட ஏதாவது ஒரு விதத்தில் இன்டைரக்டாக பெண்களை மட்டும்தான் பாதிச்சிட்ருக்கு இந்த 5 ஆண்டு காலமாக. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 5 ஆண்டு காலத்தில் வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறது பெண்கள் தாங்க. 100% வந்து உரிமை தொகை வந்து உண்மையாலுமே வரவேற்கத்தக்கது தாங்க. 1000 ரூபா கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், மாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா 1000 ரூபாங்கிறது பெரிய விஷயங்க பெண்களுக்கு. எஸ்பெஷலி இந்த சுய உதவி குழுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிற பெண்களுக்கு வந்து 1000 ரூபாங்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். பட் ஆனால் என்னோட கேள்வி என்னென்னா, இந்த 5000 ரூபா இந்த டைமில் கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் கேள்விக்குறியாக இருக்குது. உதாரணத்துக்கு நிறைய தலைவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, 4 வருஷமாக கோடைக்காலம் வரலையா, இப்போ தான் வந்திருக்கா, ஏன் இப்போ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் கேள்வி. அதாவது அவங்க வந்து பெண்களுக்கு கொடுக்குற உரிமை தொகையை பற்றி நான் கேள்வி கேட்கல, ஆனால் அந்த டைமிங் அதுதான் எங்களுடைய ஒரு கேள்விக்குறியாக இருக்குங்க. பேசிக்கலாங்க இவங்க வந்து ஒரு புக்கு மாதிரி போட்டு இவங்க தமிழில் உங்களுக்கே தெரியும் பயங்கரமாக நிறைய விஷயங்களை சொன்னாங்க. 509 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. 100% வந்து ஒரு பூக்கார அக்காக்கோ இல்லைனா வந்து டெய்லி வேலைக்கு போகிற ஒரு அண்ணாக்கோ இந்த 509ம் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் படித்தவங்களுக்கு, ஓரளவுக்கு அரசியல் புரிஞ்சவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இந்த 509லிங்க ஓரளவுக்கு பேர் சொல்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க தான். ஆனால் அதையும் எப்படின்னா இலைமறைக்காயா, அதாவது இது இவ்வளோ செய்கிறோன்னு நாங்கள் சொன்னோம், ஆனால் வந்து ஓரளவுக்கு நாங்கள் செஞ்சிட்டோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த உரிமை தொகையை எடுத்துக்கோங்களேன். வந்தவுடனே எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு ஸ்டார் போட்டு க்ரைட்டீரியா போட்டாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழித்து ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க, நாங்கள் சொன்னதை செஞ்சிட்டோன்னு சொல்லுவாங்க. லேப்டாப் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கடைசி நேரத்தில் கொடுப்பாங்க, செஞ்சிட்டோன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இவங்க சொன்னதும் செய்கிறதுக்கும் கேப் வந்து நிறையா இருக்குது. ஒரே ஒரு விஷயம் சொல்லணுன்னா, இப்போ போதை மீட்பு மையங்களை ஆரம்பிக்கிறோன்னு சொன்னாங்க. அதாவது டாஸ்மாகில் இவங்களுக்கு வரக்கூடிய வருடாந்திர வருமானம் பார்த்திங்கன்னா 48,000 கோடி ரூபாங்க. ஆனால் இவங்களோட 309வது வாக்குறுதி என்னென்னா, நாங்கள் போதை மீட்பு மையங்கள் அங்கங்கே அமைக்கப்படும். 2வது நாங்கள் ஃபேஸ் பை ஃபேஸாக மது விலக்கை கொண்டு வருவேன்னு சொன்னாங்க. 25 மையங்கள் வச்சுருக்காங்க. அது வந்து காணொலி மூலமாக முதலமைச்சர் அவர்கள் வந்து திறந்து வச்சாங்க. உங்களுக்கு தெரியுமா, 15.81 கோடி ரூபாய் மட்டும்தான் அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. நம்ம ஜிஹெச்லிங்க ஆல்ரெடி இருந்த இந்த மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஒரு மையம் இருந்துச்சு. அதை வந்து ரீநேம் பண்ணி போதை மீட்பு மையம்னு சேர்த்திட்டு 12 லட்ச ரூபா மட்டும் அதுக்கு ஒதுக்கி 20 பெட் இருக்கிற ஒரு மையத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அது கேட்டால் அது கலங்கரை மையம்னு ஏதோ ஒன்று பேர் வச்சுருக்காங்க. தி ஆர் வெரி குட் இன் நேமிங். ஆனால் அது செயல்பாட்டில்னா 0 தாங்க. 5 ஆண்டு ஆட்சி அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கே இப்போ ஒரு பயம் வந்திருக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்க என்ன செஞ்சாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். என்னங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, தமிழகத்தில் வந்துட்டு எல்லாமே ஒரு கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னா, தமிழகம் மட்டும் கிடையாது, எந்த ஸ்டேட்லேயும் கண்ட்ரோலாக இருக்கணும்னா அது வந்து
போலீஸ் சரியாக இருக்கணும், போலீஸ்க்கான எல்லா அதிகாரமும் இருக்கணும். இப்போ வரைக்குங்க தமிழக காவல்துறைக்கு ஒரு நிரந்தர டிஜிபி கிடையாதுங்க. அப்போ இது என்ன நினைக்கிறீங்க? நிரந்தர டிஜிபி வந்து இவங்க ஏன் கொடுக்கல? பாதுகாப்பு மேலே இவங்களுக்கு அக்கறை இல்லையா, இல்லைன்னா வந்து இவங்களுக்கு தலை சாய்க்கிற மாதிரி ஒரு அதிகாரி கிடைக்கலையா? நாம தான் யோசிச்சு பார்க்கணுங்க. அதுவே ஃபஸ்ட்டு தோல்வி நான் நினைக்கிறேன். ஏன்னா பெண்கள் இறங்கி நடந்து போகணும் அப்படின்னா ஒரு சரியான ஒரு சிஸ்டம் இருக்கணும். சிஸ்டம் இவங்க சரி பண்ணியிருக்காங்களா? 100% கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இவங்களோட ஆட்சி சரியில்லைங்கிறதுக்கு இவங்களே ஒரு உதாரணங்க. இப்போ ரீசெண்டாக இவங்க பண்ணுற எல்லா விதமான பரப்புரை 5000 ரூபாய்க்கே வருவோம் மறுபடியும். இப்போ 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே வந்து மக்கள் யோசித்து முடிவெடுக்க மாட்டாங்க, அவங்க ஒரு உணர்ச்சியில் முடிவெடுப்பாங்க. அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவங்க என்ன வேணால் செய்வாங்க. அதுக்கு தான் இந்த 5000 ரூபா உதாரணமாகவே நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அரசியலில் ஒரு விஷயம் எடுக்கிறாங்கன்னா, ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா 3 விஷயம். ஒன்று வந்து டைமிங், இன்னொன்று ட்ரிகர், இன்னொன்று டார்கெட். இப்போ டைமிங் அப்படின்னா எப்போ பண்ணுறாங்கங்கிறத விட நான் பண்ணுற சமயத்தில் மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க. இப்போ இருக்கிற மக்கள் மனநிலை என்ன? நான் வந்து இன்னும் ஒரு மாதத்தில் நான் ஓட்டு போட போகிறேன், நான் வந்து ஒரு டெசிஷன் எடுக்க போகிறேன், அதுக்கு நான் என்ன பண்ணுங்கிற ஒரு மனநிலை எல்லாத்துக்கும் தோராயமாக வந்துருச்சு. நீங்கள் கீழே இறங்கி போய் மக்கள்கிட்ட பேசினாலே தேர்தல் வருதுன்னு பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எல்லாத்து மனசுக்குள்ளாரையும் தேர்தல் டைமில் நான் ஒரு முடிவெடுக்க போகிறேங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஸோ இந்த டைமிங்கில் ஒரு விஷயம் நாம் டார்கெட் பண்ணி பண்ணணும். யாரை டார்கெட் பண்ணி பண்ணணும்? யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, மன அழுத்தத்தில் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணோம்னா அவங்களோட உணர்வில் ஒரு ஞாபகத்தை கொண்டு வந்து அந்த ஞாபகத்தை வாக்காக மாற்றலாம். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க? டைமிங், இன்னும் ஒரு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணணும். அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கிறது பெண்கள் தான். ஆப்வியஸ்லி அவங்களுக்கு நல்லா தெரியும், அதனால தான் பெண்களை டார்கெட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? ஒரு 5000 ரூபா போட்டு விடலாம். ஸோ 5000 ரூபா போட்டு விடுறப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள், அந்த குடும்ப பெண் வந்து வீட்டில் இருக்கிறப்ப, அடடா நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்ம சுய உதவிக்குழுவில் 5000 ரூபா கடன் வாங்காத பெண்களே கிடையாது. சனிக்கிழமை ஆனிங்கன்னா நீங்கள் எல்லா பக்கம் போனீங்கன்னா அந்த வாரம் காசு கட்டுறதுக்கு பெண்கள் படுற பாடு இருக்குது பாருங்கள், அதை சொல்லி மாளாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மனநிலையில் இருக்காங்க, எனக்கு யாருமே இல்லை, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப டப்புன்னு ஒரு 5000 ரூபா உள்ளுக்குள்ளே போகுது பேங்க் அக்கௌண்ட்டில். அப்போ அவங்க மனநிலை என்ன ஆகும்? அடடா என்ன பார்த்துக்கிறதுக்காக நம்ம ஸ்டாலின் ஐயா இருக்காரு பாரு, என்னை யோசிச்சோன்னே எனக்கு 5000 ரூபா போட்டிருக்காரு, என் வீட்டுக்காரர் கூட எனக்கு டக்குன்னு ஒரு 5000 ரூபா செலவு கொடுக்க மாட்டார், ஆனால் அந்த அரசாங்கம் எனக்கு 5000 ரூபா போட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு உணர்வை ஞாபகப்படுத்துறதுக்காக கொடுக்குறாங்க. இது எப்போ ஓட்டாக மாறும்? அங்கே போய் நிற்கிறப்போ, இவங்க டெய்லியும் போய் பேசுகிறப்போ, நான் உங்களுக்கு 5000 ரூபா கொடுத்துருக்கேன், 5000 ரூபா கொடுத்துருக்கேன். அதாவது இந்த 5 வருஷமாக இவங்க படாத படலாம் மறந்துடுவாங்க. இப்போ இருக்கிற அந்த உணர்வை யூஸ் பண்ணி அதை ஓட்டாக மாற்றுறது, இதுதான் அந்த ட்ரிகர். ஸோ டைமிங், டார்கெட், ட்ரிகர், இதை யூஸ் பண்ணி தான் இவங்க இது பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது இவங்க என்ன மாதிரியான ஆட்சி நடத்தியிருக்காங்கன்னு. இட் டிபெண்ட்ஸ், அகெயின் ஐ டோல்ட் யூ இல்லைங்களா, அவங்களோட மனசுக்குள்ள அது எப்படி போய் பதியுது அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து அவ்வளோ முட்டாள் கிடையாது. அஃப்கோர்ஸ் ஒருத்தங்க உதவி பண்ணுறப்ப அவங்க மேலே ஒரு நல்ல உணர்வு வரும், பரவாயில்ல நம்மளுக்காக யோசிச்சிருக்காங்கன்னு. பட் ஆனால் அவங்க இன்னும் ஆழமாக யோசிச்சாங்கன்னா, அவங்க எதுக்காக பண்ணுறாங்க, இது ஒரு பேட் அப்படின்னு அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக மாறாது. இளைஞர்களும் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ செவி வழியில் கேட்டுட்டு அப்படியே போகிற ஆளு கிடையாது. இப்போ இருக்கிற ஜென்சி வந்து நிறைய யோசிக்கிறாங்க, நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த கடைசி டைமில் இவங்க கொடுக்குற லேப்டாப்போ இல்லை நான் முதல்வன் ஒரு திட்டம் கொடுத்துட்டு சில பேர்த்துக்கு மட்டும் சில சலுகைகள் கொடுத்துட்டு மற்றவங்களாம் அப்படியே விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்களும் யோசிப்பாங்க. ஸோ ஐ ஹோப் தமிழ்நாடு வந்து இந்த டைம் கண்டிப்பாக நல்லா யோசித்து ஒரு நல்ல முடிவெடுக்கும் தான் நான் நம்புகிறேன். அதாவதுங்க ஒரு காலத்தில் டாஸ்மாக்குங்க இல்லைன்னா போதைப் பொருள்லாம் வந்து ஒரு இலைமறைக்காயாக இருக்கும், எங்காவது அந்த பக்கம் போய் தண்ணி அடிச்சுட்டு வருவாங்க, ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் கிடையாது, டாஸ்மாகே வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறிடுச்சு. அதை விட இந்த போதைப் பொருள் அதாவது கல்லூரி வளாகத்துக்குள்ளே இருக்குது, பள்ளிக்கூடத்தை சுற்றி இருக்குது, பெட்டி கடையில் இருக்குது, நம்ம யோசித்து பார்க்க முடியாத இடத்துலையெல்லாம் இருக்குது, யோசித்து பார்க்க முடியாத விதத்துலையும் இருக்குது. முந்தா நேற்று வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறாங்க, அப்போ சொல்கிறாங்க எப்படின்னா, புளிப்பு மிட்டாய் மாதிரி வருதான், கண்ணுக்கு மை போடுற மாதிரி வருதுங்களாம். ஸோ என்ன மாதிரியான விதத்தில் வந்து இது வருது அப்படிங்கிறதே வந்து ஒரு புரியாத புதிராக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, முதலையாவது தண்ணி அடிச்சுட்டு வந்தால் வாசம் அடிக்கும், தெரியும், ஓகே நம்ம பையன் தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கான்னு அம்மாவுக்கு புரியும். இப்போ அதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க அந்த வஸ்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப வந்து அது ஒரு வாசமோ இல்லை எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஆபத்து. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து ஒரு எலெக்ஷன் டைமில் மட்டும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனை கிடையாது, இது வந்து ஒரு தலைமுறைக்கான பிரச்சனை. ஆனால்
அரசு இதை எப்படி பார்க்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் முன்னமே சொன்ன மாதிரி தமிழக காவல்துறை தான் இதை வந்து சரியாக பார்க்கணும், உளவுத்துறை பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு ஹெட்டு கிடையாது, ஒரு அத்தாரிட்டேட்டிவான ஒரு ஆள் இல்லை. அங்கே ஒரு இன்சார்ஜ் தான் இருக்காங்கன்னா எத்தனை பேருங்க அவங்க சொல்கிற பேச்சு கேட்க முடியும்? இல்லை இன்சார்ஜாக இருக்கிறவங்க கூட என்ன விதமான ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்க முடியும்? 100% எடுக்க மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நம்ம சொன்னோன்னா உடனே என்னதுங்களா இவங்க டிஎம்கே இஸ் ஆல்வேஸ் அபவுட் பிளேமிங். இன்னொருத்தவங்க மேலே கை காட்டுறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு கைவந்த கலை. அது எப்படின்னா உடனே குஜராத்லேருந்து வருது, அதானி துறைமுகத்துலேருந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் மக்கள் என்ன கேள்வி கேட்கணும், எங்கேருந்தோ வந்துட்டு போட்டு சரக்கு. பட் நம்ம பார்டருக்குள்ளே வரப்போ அது யார் கண்ட்ரோலில் இருக்குது? உங்கள் கண்ட்ரோலில் தானே இருக்குது. நீங்கள் ஏன் அதை சரியாக பண்ணல அப்படிங்கிற கேள்வியை நாம் தாய்மார்களாகட்டும், இல்லை தாய்மார்கள்னு இல்லைங்க, எல்லாருமே இது கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். ஸோ பேசிக்கலாக வந்து போதை அப்படிங்கிறது வந்து இட் ஹஸ் பிகம் பார்ட் ஆஃப் த லைஃப் வேர் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. தலைமை இல்லாத ஒரு தமிழக காவல்துறை விஷம் ஊறிய தமிழ்நாடு அப்படின்னு தான் சொல்லணும். திங்க் முதல்ல ஃபஸ்ட்டு டீ அவங்க டைமிங் யூஸ் பண்ணாங்க, நம்ம திங்க் பண்ணலாம். எப்படி நீங்கள் ஏன் இந்த டைமிங்கில் இது பண்ணுறாங்க அப்படின்னு யோசனை பண்ணலாம். ரெண்டாவது டீ வந்து டிரான்ஸ்ஃபார்ம். எப்படி இதை வந்து இவங்க நினைக்கிற அந்த உணர்வு எனக்கும் வருது. ஆமாம், நீங்கள் எனக்கு இந்த டைமில் ஹெல்ப் பண்ணுறீங்க, ஏன் இந்த டைமில் ஹெல்ப் பண்ணுறீங்க, அப்போ இது எதுக்காக எனக்கு இப்போ கொடுக்குறீங்க? எனக்கு வந்து நீங்கள் மாதம் கொடுக்குற மாதிரியே கொடுத்துருந்துருக்கலாம். இன்னொன்றுங்க, இவங்க சொல்கிறது எல்லாருமே நம்புவாங்கன்னு இவங்க நினைக்கிறது முட்டாள்தனங்க. அதாவது ஒரு ஆன்கோயிங் ஸ்கீமை யாருனால தடுக்க முடியும்? கண்டிப்பாக தடுக்க முடியாது. இப்போ 6000 ரூபாய் வந்து வருஷத்துக்கு விவசாயிகளுக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ எம்பி எலெக்ஷன் வந்தப்போ அதை நிறுத்திட்டாங்களா? கிடையாது தானுங்க. 6000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்கறது கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ரேஷன் கடையில் இலவசமாக அரிசி பருப்பு கொடுக்கறது கொடுத்துட்டே தான் இருக்காங்க. எந்த காலத்தில் நிறுத்தினாங்க? இவங்க உடனே அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்து இவங்க நிறுத்திடுவாங்க, எனக்கு கையை பிடிச்சிருவாங்க, அதனால நான் வந்து உடனே உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறத வந்து அது அப்படியே நம்புறதுக்கு மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. அதுக்காக வேண்டான்னு சொல்கிறதுக்கு அவங்க ஒன்றும் அந்தளவுக்கு வந்து வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு நம்ம இல்லவும் கிடையாது. கிடச்சதுன்னா வாங்க வேண்டியதான். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு திங்க், தென் வி ஹாவ் டு ட்ரான்ஸ்ஃபார்ம். இந்த 3 டீயில் வந்து ரொம்ப முக்கியமான கடைசி டீ ஒன்று இருக்குது. அது வந்து டெஸ்ட்டு. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம திங்க் பண்ணிடுறோம் எதுக்காக இந்த டைமில் இவங்க பண்ணுறாங்கன்னு. ட்ரான்ஸ்ஃபார்ம், இந்த ரியாக்ஷனை வந்து நம்ம சரியான ஒரு நினைவாக மாற்றி அதை நம்ம எப்படி ஓட்டாக மாற்றுறோம். அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணணுங்க. அதாவது எதுக்காக நம்மளை அவங்க டார்கெட் பண்ணி இதை கொடுக்குறாங்க? உண்மையாலுமே இது வந்து என்னைய ஒரு எனக்காக வெல்ஃபேர் ஸ்கீமாக கொடுக்குறாங்களா, இல்லை இவங்களுக்கு நான் ஓட்டு போடுறதுக்காக இவங்க என்னைய வந்து மாற்றுறாங்களா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணணும். எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, 5000 ரூபா கொடுத்துட்டாங்க, ஓகே ஃபைன், ஆனால் இதை வேறு விதத்தில் எப்படி கொடுத்துருந்தா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணணும். நாமளே யோசிச்சு பார்க்கணும். அதாவது 5000 ரூபா கொடுத்தாங்க, எனக்கு மாதம் வர 1000 ரூபா தான். அது 1000 ரூபாய் இவங்க தொடர்ந்து கொடுத்துருக்கலாம். இதுக்கு பதிலாக என்னோட சுய உதவிக்குழுவில் இருக்கிற வட்டியை ரத்து பண்ணியிருக்கலாம். இல்லைனா என்னோட 1 மாதம் 2 மாதத்தோட மின்சாரத்தை கட் பண்ணியிருக்கலாம். இல்லை எங்கள் வீட்டுக்காரோ வீட்டில் இருக்கிற ஆம்பளைகளோ ஏதோ குடிச்சிட்டு வராங்களே அந்த டாஸ்மாக வாரத்தில் 1 நாள் கட் பண்ணியிருக்கலாமே. இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா கூட எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமே நம்ம டெஸ்ட் பண்ணலாம் இல்லைங்களா? அதாவது அவங்க கொடுக்குறத வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு செலவு பண்ணுறதை விட இதை வேறு விதத்தில் என்ன மாதிரி வந்திருந்தா ஈஸியாக இருந்திருக்கும். வந்த 1000 ரூபாவும் இருந்திருக்கும், இந்த 3 விஷயம் பண்ணியிருந்தாங்க நம்மளுக்கு ரிலாக்ஸாகவும் இருந்திருக்கும். நாம் அவங்க டிடிடி யூஸ் பண்ணால் நாம் டிடிடியை இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.